குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? குரங்கு ரெகுலரா எந்த இடத்துக்கு வருமோ அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு பானைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா பொரி உருண்டை, கல்ல உருண்டை, இளந்த உருண்டை, முறுக்கு, அதிரசம், இந்த மாதிரி நல்ல வாசனை வரக்கூடிய குரங்குக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் போடுவாங்க. குறுக்கி உள்ள விட்டாதான் கையை உள்ள விடுற மாதிரி சிறிய வாய் கொண்ட ஒரு அகலமான கனமான ஒரு பானையா தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்படி கையை அப்படி குறுக்கி உள்ள விட்டுருவாங்க. கையை உள்ள விட்டு மாட்டின உடனே பெருசு பெருசா அள்ளிக்கணும் ஆசையா இருக்கும்ல, பொரி உருண்டை, எள்ளு உருண்டைன்னு கை நிறைய அப்படி அள்ளிடும். அள்ளிட்டு இந்த கையை வெளியில எடுக்கும். கை வெளியில வராது. பெருசாரி கையை வெளியில பிடிச்சி இழுக்கும், கத்தி பார்க்கும், கை வெளியில வரவே வராது. கத்து ஓஞ்சி வந்து மண்டல புறமண்டல ஓஞ்சி அடிச்சு குரங்கு தூக்கி போடுவாங்க. பாவம் அந்த குரங்குக்கு ஒண்ணு தெரியாது. தேவையில்லாம கையில முழுக்க நம்ம வச்சிருக்கமே, இதை விட்டுட்டோம்னா கை வெளியில வந்துடும், நம்ம தப்பிச்சலாம் பொழைச்சிடலாம் தெரியாது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க. தேவையில்லாததை விட்டுட்டா பொழைச்சிக்கலாம்னு குரங்குக்கு தான் தெரியாது. அப்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது வேணும்னா என்ன பண்ணும்? தேவையில்லாத விடணும், அவ்வளவுதான். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. ஆனால் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். எல் ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.